عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிகப்பெற்றது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்தை இட்டுச் செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருப்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு கருணையும் கிருபையும். இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத். எந்த அளவுனா, அல்லாஹ் மனித சமூகத்தை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் இந்த உலகத்துக்கு போங்க, எனது கட்டளை வரும், யார் எனது கட்டளைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அதில் அடிப்படையான மிகப்பெரிய அந்த கட்டளையில் உயர்ந்த ஒரு கட்டளை தான் அல்லாஹ்வை நாம் வணங்குவது. அல்லாஹ் சொல்லும்போது எல்லா நபிமார்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தலையாய பணியோடு சொல்கிறது என்ன காரணம்னா, அந்த மிகப்பெரிய உயர்ந்த பணியாக இருக்கும்படி அல்லாஹ் தான் கடவுள், அல்லாஹ்வை தவிர யாருமே கடவுள் இல்லை, அல்லாஹ்வையே வணங்க வேண்டும். அந்த கொள்கையை யார் உறுதியாக மரணிக்கிறார்களோ அவர்கள் அந்த சொர்க்கத்தை அடைவார்கள், அந்த மறுமையான நிரந்தர வாழ்க்கையை அடைவார்கள். யார் மனோ இச்சை அடிப்படையில் தான் நினைக்கிற வழியில் முன்னோர்கள் செஞ்ச அறியாத வழியில் யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிரந்தரமான அந்த மரணம் இல்லாத ஒரு நிரந்தர நரகத்தை வச்சிருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு காலமாக சமூகத்துக்கு என்ன செய்வான், இந்த நபிமார்கள் மூலியமாக தேர்ந்தெடுத்து சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான். இதில் இந்த மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சோதனைகளை உண்டு பண்ணுவான். இப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த மனித சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனையாக மன அழுத்தம்ங்கிற ஒரு நோய் காணப்பட்டுக்கிட்டு இருக்குது. எந்த அளவில் இருக்குது இந்த மன அழுத்தம்? அதை என்ன சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, மன அழுத்தம் மனித சமூகத்தில் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், ஒவ்வொருவர்கிட்டையும் கூடி குறைய பர்சன்டேஜுக்கு ஒவ்வொரு அளவு இருக்கும், எல்லாமே அதில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஆய்வாளர்கள் அதில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இதில் நாங்கள் என்ன இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த மன அழுத்தத்துக்கு தீர்வுகளை அழகாகவே வச்சுருக்கும். எப்படி வச்சுருக்குது, இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சொல்லும்போது இப்போ எந்த அளவுக்கு இந்த மன அழுத்தம் நோய்கள் கூடிக்கிட்டு இருக்கிறோ அதே மாதிரி மருத்துவர்களும் கூடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்யும், இது எதுக்கு எந்த அளவுனா அவங்க எப்படியோ இது என்ன செய்யணும், இதுக்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு அழகிய ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அழகாக தீர்வுகளை வச்சுருக்குது. இது அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவோம், மனிதனை படைக்கும் போது நாங்கள் பலகீனமான நிலையில் தான் படைத்தோம். அந்த பலகீன நிலையும் தான் எந்த ஒரு பிரச்சனையும் மனித சமூகம் ஏன் இந்த மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டான்னு சொல்லி ஆழ்ந்து பார்க்கும்போது ஒரு தாங்கிக்க முடியாத பிரச்சனை வரும்போது அந்த மன அழுத்தம் வந்துடுது. அதே மாதிரி அவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏற்படும் போது, தனக்கு ஒரு விருப்பமில்லாத காரியம் தன்னை நோக்கி வரும்போது அதன் மூலியமாக என்ன செய்கிறான், மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறான். இது பொதுவாக யாருக்குள்ள எல்லாத்துக்குமே ஏற்படுது. அது ஒவ்வொரு பர்சனில் கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்.
இதில் வந்து எப்படி இருக்குது, நான் உலக மனித சமூகத்தில் எந்த ஒரு மனித சமூகத்துக்கு இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் சொல்லும்போது சோதனை களம், இந்த உலக வாழ்க்கை சோதனையான ஒரு களம் தான். இந்த களத்தில் வந்து பிரச்சனைங்கிறது இல்லாமக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனையிட வடிவங்கள் மாறும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் முடியாது, மரணம் வரை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இன்பங்கள் எப்படி எங்களுக்கு வருதோ அதே மாதிரி துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் 2வது அத்தியாயம் 155வது வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஓரளவு அச்சத்தாலும் அதே மாதிரி பசியாலும் செல்வத்தாலையும் அதே மாதிரி எங்களோட விளைச்சல்களாலையும் நாங்கள் சோதிப்போம். உங்களோட உயிரை, உங்களோட விருப்பமான உயிரை எடுத்தும் சோதிப்போம். யார் இந்த சோதனையில் பொறுத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நச்சதி கூறுவீராக அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். இதை நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இன்றைக்கி சாதாரண நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லாமே உலகத்தில் வந்து இந்த அல்லாட மார்க்கத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எப்பயும் சோதனை தான். அதில் நாங்கள் பார்க்குறோம் காசா மக்களை எந்த அளவில் உணவு இல்லை, உறையுள் இல்லை. அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ஒரு முஸ்லீம்களுக்காக அவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம். எப்படி கேட்குறாங்க, சில பத்திரிகையாளர்கள் போய்ட்டு கேட்குறாங்க, இந்த காசா மக்கள்கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க, இவ்வளோ சோதிக்கப்படுறீங்களே, உங்களுக்கு இது ஒரு இது இல்லாமல் இல்லையா, உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா, இது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களோட அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வயது போகிறவங்க சொல்கிறாங்க, என்னது இது வந்து அல்லாஹ் எங்களுக்கு சோதனையாக தந்திருக்கிறான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ் வந்து எங்களுக்கு இந்த வாழ்க்கையை சோதனையாக வச்சுருக்கிறான், எங்களோட உறவுகள் எங்களோட சொந்தங்கள் முன்னுக்கு போகிறாங்க, இதை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யும், உறுதியாக நிற்கிறோம், அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பகரமாக, அவ்வளோ துக்கம் அவ்வளோ பிரச்சனையிலும் தன்னை உள்ளத்தை என்ன செய்யும், ஒரு சந்தோஷமான நிலையில் அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணம், அவங்க அல்லாஹ் மேலே வைத்துட்டு இருக்கக்கூடிய அன்பு, அந்த நேசம். அப்போ அந்த 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 சமூகம் ஏன்னா சோதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பொதுவாக சோதிக்கப்படும். நாங்கள் இப்போ இந்த தற்காலிகமாக பார்க்குறோம் அவரோட சோதனையை தான். அதுதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் நன்மையை நாடுறானோ அவர்களுக்கு என்ன செய்வானாம், சோதனைக்குள்ளாக்கும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ சோதனை வருதுன்னா, நம்மளுக்கு சோதனைகள் வந்துக்கிட்டு இருக்குன்னா நாங்கள் அல்லாஹ் பக்கம் நெருங்குவோம். எங்களோட பாவங்கள் கூட என்ன செய்வோம், அந்த சோதனை வந்து பயந்து நாங்கள் இந்த பாவத்தால் நடந்திருக்குமோ அந்த பாவத்தால் நாங்கள் சோதிக்கப்படுறோம்னு சொல்லி குறைந்து நாங்கள் என்ன செய்வோம், அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடியவா தான் மாறுவோம். ஈமான் கொண்டவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. இது வந்து சாதாரணம் அல்லாஹ்வும் சொல்கிறான். இப்போ பொதுவாக நாங்கள் என்ன செய்வோம், உடலில் நடக்கிற சில நோய்களுக்கு நான் மருந்து எடுப்போம். அதே மாதிரி என்ன செய்யும், எங்கள்கிட்ட உள்ளங்களையும் நோய்கள் வரும்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான், 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில் சொல்கிறான், நாங்கள் மனிதர்களுக்கு என்ன செய்யும், உங்கள் இறைவிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்கள் உள்ள நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹ் சொல்கிறான், உள்ளங்களில் உள்ளதுக்கு நோய் நிவாரணம் வந்துருச்சு. அல்லாஹ் பாயிண்டாக வைக்கிறவர் 10வது அத்தியாயம் 54 வசனத்தில் சொல்கிறான், உங்களோட உள்ளத்தில் என்ன செய்ய நோய்கள் ஏற்படும், அதுக்கும் நாங்கள் நிவாரணத்தை வச்சுட்டோம். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இந்த சமகாலத்தில் நாங்கள் இதுக்கு சொல்கிறாங்க, இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சில உளவியல் நிபுணர்கள்னு சொல்லி கொள்ளக்கூடியவங்க நிறைய அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒரு விதமான பொய் கருத்துக்களை தான் இருக்குது. நிறைய மார்க்கத்துக்கு நெருக்கமான கருத்துக்களை சொன்னாலும் இந்த ஓர் எச்சரிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை அனுமதிப்பாங்க சில உளவியல் நிபுணர்கள். ஏன் அவங்களுக்கு இது ஹராம்னு சொல்லிக்க முடியலை. எங்களோட மார்க்கம் மட்டும்தான் அந்த உளவியலில் உச்சத்தை அடைஞ்சிருக்குது. ஏன் இது வந்து நாங்களாக உருவாக்கின ஒரு கொள்கை இல்லையே, நம்மை படைத்த நம்மளை பரிபாலிக்கக்கூடிய நமது இறைவன் நம்மளுக்கு கட்டளையிட்டதே. அப்போ அதனால நான் என்ன செய்வோம், இறைவன் சொல்கிறான், இது வந்து உங்களோட உள்ளதுக்கு நாங்கள் நோய்க்கு நிவாரணம் வச்சுருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர்வழியும் அருளும் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ இதை நாங்கள் வந்து எப்படி இதை கையாளுறது, இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி உளவியலில் நாங்கள் என்ன செய்யணும், பாதிக்கப்படும் போது எப்படியெல்லாம் நாங்கள் அதுலேருந்து விடுபடலான்னு சொல்லி சில வசனங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு பொதுவாகவே நாங்கள் உலகத்தில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ஒரு பெரிய விஷயத்தை அடையிறோன்னா நாங்கள் வந்து நிறைய சுமைகளை சுமப்போம். ஏன் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோமே, நம்முடைய தொழிலுக்காக அவருக்கு அங்கே போவார், ஆனால் அங்கே போகிறக்கான தியாகங்களை இங்கே தன் மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு தனக்கு ஒரு நல்லதோ கெட்டது வந்தால் அந்த கஷ்டத்தை விட்டு இலங்கை விட பல மடங்கு என்ன செய்வார், இங்கே வேலை செய்யாத ஒருத்தர் 5 நாள் அளவுக்கு வேலை செய்ய கஷ்டப்படுவார். ஒரு இடத்த அடையிறதுக்கு எதுக்கு, நான் உலகத்தை சுகபோகமாக வாழணும்னு சொன்னால் நிறைய தியாகம் பண்ணுறாங்க. ஏன்னா அதுகிட்ட அந்த 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 பெனிஃபிட்டை நாங்கள் விளங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன செய்கிறோம், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் என்ன செய்வார், ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டராக படிக்கிறேன்னா அவர் சாதாரணமாக படிப்பாரா, அவரோட நேரம் அவரோட காலம் அவரோட அந்த கல்விக்கான அந்த தியாகம் எந்த அளவில் அந்த கல்வியை படித்து அந்த இடத்துக்கு அடையிறதுக்காக பல கஷ்டங்கள் பண்ணுவாங்க. ஏன் அந்த பெருமதியான ஒரு இடத்த அடையிறதுக்கு. இதை வந்து என்ன செஞ்சு இஸ்லாம் அழகாக வச்சுருக்கு. எப்படி
இஸ்லாம் வந்து சஹாபாக்களை வந்து ரசூல்லா வந்து உலகத்தை காட்டி காட்டி இது இருக்குது அது இருக்குது அப்படிலாம் சொல்லி காட்டலை. மறுமை தான். உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மரணம் வரும். அந்த மரணத்துக்கு பிறகு ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது, இன்பகரமான வாழ்க்கை இருக்குது. அந்த இன்பகரமான வாழ்க்கையை வந்து தயார்படுத்தினாங்க. எப்படி தயார்படுத்தினாங்க? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில சகாபாக்கள் எப்படி செய்கிறாங்க, ஒரு காணியில் வந்து ஒரு மரம் வந்து என்ன செய்யும், ஒரு நடுவில் இடம் டிஸ்டர்ப் ஆகும். இதை வந்து அவர் கேட்கும்போது யாரும் தரமாட்டாங்க. ஒரு சகாய் வந்து கேட்பார், இந்த மரத்தை எடுத்தால் சொர்க்கம் கிடைக்குமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லி உடனே அதை வாங்கி கொடுக்குறாரு. இன்றைக்கி என்ன செய்கிற ஒரு சண்டை, அந்த ஒரு வாங்கி கொடுக்குற மனநிலையும் இல்லை, அந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை. ஏன்? நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் மூழ்கிட்டோம். அவங்கள வந்து தர்பியத் பண்ணாங்க எப்படி, அந்த உளவியலை தர்பியத் பண்ணாங்க எப்படி, ஈமான், மறுமை மறுமை மறுமை, அந்த நிரந்தரமான வாழ்க்கை. எதையும் சொல்லும்போது என்ன செய்வாங்க, இங்கே நீங்கள் இதை விட்டீங்கன்னா அங்கே சொர்க்கம் இருக்குது, அங்கே இது இந்த மாதிரி நீ பள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த இது இருக்குது, இந்த எல்லாத்தையும் ரிவார்டை அழகாக ரிவார்டை சொல்லி 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 என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தர்பியத்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அந்த சஹாபாக்கள் என்னது, அவங்க விளங்கிட்டாங்க என்னது, அவங்க உலகத்தை மூழ்கி எல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நாங்கள் பார்த்த அளவில் இங்கே ஒன்றுமே இல்லை, அதில் கிடைக்குமா ரசூலுல்லாஹ்னா இறங்குனாங்க. அந்த உளவியல் என்னது, நாங்கள் எந்த நேரமும் எங்களோட உள்ளத்தில் எப்படி இருக்கணும், நாங்கள் எந்த நேரம் தியாகத்துக்கு தயாராக இருக்கணும். எந்த நேரம் எங்களோட வாழ்க்கை வந்து எந்த ஸ்டெப்ஸில் எங்களுக்கு அல்லாட மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியுங்கிறதோ அந்த இடத்துல நிற்கும்போது தான் நாங்கள் வந்து இது வந்து நாங்கள் அந்த வாழ்க்கையினால நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட கவலைகள் வந்தாலும் அந்த மன உளைச்சல் அப்படியே அமைதி பெறும். இதை பற்றி சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என் அடியான் ஒரு 2 விஷயத்தை அவன்கிட்ட எடுத்துட்டவனா, பறித்து கொண்டவனா, ஒரு சோதனைக்காக பறித்து கொண்டவனா, அதுக்கு யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவருக்கு சொர்க்க நிச்சயம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த ஒரு வாழ்க்கையில் முக்கியமான பகுதி தான் எங்களோட கண். பாரு எப்படி அந்த இதை கொடுக்குறான், ஒரு அந்த 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 உல அமைதியை எப்படி கொடுக்குறான். அந்த உலகத்தில் நாங்கள் வந்து இன்னல்களை சந்திப்போம், அந்த இன்னல்களுக்கான ரிவார்டு எங்கே இருக்குன்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும், பொறுமை காக்குறாங்க. எப்படி காக்குறாங்க, இந்த உலகத்தில் ஒரு விருப்பமான ஒரு பொருள் தான் நம்மளோட கண். இந்த கண்ணால் தான் நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம். கண் வந்து உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதில் ரெண்டு கண்ட பார்வை எடுத்தோம்னு அல்லாஹ் சொல்லுவோம் அல்குரானில், பார்வை உள்ளவர்களும் குருடர்கள் சமனாவான்னு சொல்லி கேட்பான். ஏன் கேட்பான்னா, அந்த பார்வை உள்ளவனும் அந்த குருடனுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்குது. அவன்கிட்ட போயிட்டு கேட்டால் தான் தெரியும். அந்த அளவில் எங்களுக்கு அதோட அருமை, அந்த அருள் எங்களுக்கு தெரியாது. அப்போ அது ரெண்டும் எடுத்து நீங்கள் பொறுமை காட்டினா உங்களுக்கு சொர்க்கம் தாரேன். எப்படி சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஒரு பெண்மணி வந்து வலுப்பு நோயால் பாதிக்கப்பட்டு கேட்குறாங்க, ஏன் ரசூலா, என்ன ரசூலாட்ட வந்து துவா கேட்க, நபிமார்கிட்ட துவா கேட்கும்போது துவா நான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அந்த பெண்மணி கேட்குறா, யா ரசூலா எனக்கு தொடர்ந்து வலுப்பாக இருக்குது, இதுக்காக துவா செய்யுங்களோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்போது உடனே சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் எனது ஆடை வந்து அந்த வலுப்பு நோயால் விலகப்படுது, அந்த விலகுறதுனால அதுக்காக துவா செய்யுங்க. பாருங்கள், அந்த சொர்க்கம் இதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குன்னு சொன்ன பிறகு அந்த ஆடை விஷயம், ஏன்னா ஆடையில் வந்து வலுப்பு நோய் வந்த பிறகு தெரிய வரும், ஏன்னா அது வந்து ஆடைகளாக இதாகும், அதுக்கு துவா செய்கிறாங்க. அவங்க பொறுமையோடு போகிறாங்க. ஏன் இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க, அந்த இழப்பு, அந்த சோதனை தான் அவங்களுக்கு வந்து வலுப்பு நோய்ங்கிறது மறந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, வலுப்பு நோய் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, பொறுமை காலுங்க, அல்லாஹ்வை சார்ந்துருங்க, இதன் மூலியமாக அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த அளவில் என்ன செய்கிறாங்க, அந்த மருந்துகளை நியமித்து தந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் நினச்சிக்கணும், எங்களோட சோதனைகள் தந்தால் தான், உதாரணமாக எங்களோட சல்லி இழந்தாலோ, சொத்துக்கள் இழந்தாலோ, அதே மாதிரி எங்களோட மரணங்கள் ஏற்பட்டாலோ, நோய்கள் வந்தால்தான் எங்களை சோதனை நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை சோதனை. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், 89வது அத்தியாயம் 15-16 வசனத்தில் சொல்கிறான், மனிதன் அவன் என்ன செய்யும், இறைவன் வந்து மரியாதையாக வாழ செய்து, ஒரு மனுஷன் மரியாதையாக வாழ செய்து இன்பத்தையும் வழங்கி சோதித்த போது அல்லாஹ் சொல்கிறான், மரியாதையாக வாழ்ந்து இன்பத்தை என்ன செய்ய, இன்பம் மூலியமாக சோதிக்கிறோம். ஒருத்தர் நல்ல கண்ணியமாக நல்ல சல்லிக்காரோட பொருளாதாரத்தோடு இருக்கிறதும் சோதனை, இன்பகரமாக வைக்கிறதே சோதனை அல்லாஹ் சொல்கிறான். நடத்தும் போது அவன் என்ன அப்படி இருக்கும்போது, கண்ணியமாக நடத்தும் போது அவன் என்ன செய்வான், அவன் நல்லா வந்து என்னை கண்ணியமாக வச்சுருக்கோன்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அதே மாதிரி அவனுக்கு அளவாக கொடுக்கும்போது, அவனோட பொருளாதாரத்தை குறைச்சி கொடுத்து அவனுக்கு ஒரு சாதாரண நிலை அடையும் போது என்ன செய்கிறானா, அல்லாஹ் அவனை அவமானப்படுத்துன்னு சொல்லி கவலைப்படுறான். அவள் பாருங்கள், 2 விதமாக நடக்குது. அல்லாஹ் பொருளாதாரத்தை இன்பமாக உலகத்தை வாழ செய்கிறதும் சோதனைன்னு சொல்லிட்டான். இந்த பக்கத்து என்னது, நாங்கள் சாதாரண நிலையில் இருப்போம், ஒரு ஏழையாக சாதாரண நிலையில் இருக்கும் சோதனை தான். இதை எப்படி உலகால் எடுக்கிறான்னா,
அந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்ய ஏழைகள் நினைப்பாங்க, எப்படி பக்கத்து வீட்டுக்காரண்ட பொறாமை, எப்படி அவன் மட்டும் நல்லா இருக்கான், அவன் மட்டும் சம்பாதிக்கிறான். இது அப்படி வைக்கல. இஸ்லாம் எப்படி வைக்குது, நீ பொறாமப்படாத. எப்படி பொறாமப்படாத, அவனுக்கும் ஒரு சோதனை தான், உனக்கும் என்ன செய்ய குறைச்சி வச்சுக்கிறதும் சோதனை தான். நீ அந்த சோதனையில் நீ என்ன செய்ய, உனக்கும் சோதனை சொல்லி இல்லாமல் இருக்கிறது, அவருக்கு சோதனை சல்லி கொடுக்கப்பட்டது. அப்போ அதன் மூலியம் என்ன செய்ய, உண்ட உள்ளத்தை நீ என்ன செய்ய, அந்த மன அழுத்தம் நீ தூரமாக எப்படி அதுலேருந்து குறைஞ்சிக்கோ. அழகான ஒரு தீர்வை இஸ்லாம் கொடுக்குது. இது மாதிரிமான்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாக என்ன செய்யும், சில பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படும் போது நாங்கள் கவலைப்படுவோம். ஒரு கூட்டத்துக்கு ஏற்படும் போது கொஞ்சம் குறைவாக தான் நாங்கள் கவலைப்படுவோம். எப்படி இயல்பாக நம்ம மனுஷன் ஒரு தன்மை. இப்போ நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு கூட்டத்துக்கு நடக்குது, எப்போதுமே வெள்ள நிவாரணமாக இருக்கலாம், வெள்ள பாதிப்பாக இருக்கலாம், அதே மாதிரி பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி பொதுவாக எல்லாத்துக்கும் நடக்கும். ஒரு 100 பேருக்கு சோதனைகளாக இருக்கும். இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வோம், அப்போ எங்களோட உள்ளம் எப்படி சொல்லும், அவருக்கு ஏற்பட்டிருக்கு நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குது, உள்ளம் அமைதி பெறுது. இதை பற்றி நாங்கள் சும்மா சிம்பிள் எடுக்கும்போது என்ன சொல்கிறோம், பொதுவாக அவங்களுக்கு தெரியும் நம்மட பெண்கள் என்ன செய்வாங்க, இப்போ ஒரு பிள்ளை பெறுவாங்க. பிள்ளை பெற போகும்போது ரொம்ப ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு உச்சக்கட்ட வருத்தம் தான் தன் தாய் தன் பிள்ளையை பெக்கிறது, குழந்தையை பெக்கிறது. இதை கூட என்ன நினைப்பாவ, அந்த இப்போ நம்மளுக்கு நடக்கும்போது அவள் அந்த டைமில் நிறைய மன அழுத்தத்தில் இருப்பாள். அவளை எப்படி அதை செய்யுது, எப்படி அவளுக்கு மன அழுத்தத்தில் ஒரு பிள்ளையும் அந்த மன அழுத்தத்தோடு அவர் இருக்கும்போது அவள் மட்டும் அந்த பிள்ளை பெக்க மாட்டான், எல்லா பெண்களும் பிள்ளை பெற்றுருவாங்க. அவர் கட்டமாக பெப்பாங்க. ஏன்னா அவளை பெக்கும்போது ஒரு 10-20 பிள்ளை என்ன செய்வாங்க, அடுத்தடுத்து பெக்க நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அழுத்தம் குறையுது பாருங்கள். அது மட்டும் அதுக்கான ஒரு ரிவார்டு என்ன செய்கிறான், அந்த பிரசவலியோட ஒரு குழந்தை என்ன செய்கிறான், அந்த கண் குளிச்சு அந்த குழந்தை மூலமாக என்ன செய்கிறான், அந்த ஆறுதல் அடைய செய்கிறான். ஏன்னா அந்த மனது இஸ்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குற வியூ என்னென்னா எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குங்கிற ஒரு எண்ணம் எங்கிட்ட இருக்குது. இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது கொஞ்சம், நம்மளுக்கு சோதனைங்கிற கொஞ்சம். ஏன் அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. புகாரில் 6490 ஹதீஸ். எந்தளவு சொல்கிறாங்க, உங்களுக்கு மேலுள்ள செல்வம் உள்ளவங்களையும் அதே மாதிரி தோற்றத்தில் தம்மை விட உயர்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும்போது அதை விட என்ன செய்யுங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து திருப்தி அடைஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா பாருங்கள் எப்படி உளவியலாக அடிக்குதுன்னு. நாங்கள் நினச்சிக்கிட்டு மற்ற நம்ம எல்லாத்துட்டும் இன்னும் என்னது, நம்மளோட உயர்ந்ததை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். ஏன்னா நாங்கள் எங்களை டாக்கிற இன்னும் எந்த மனிதனும் தன்னை விட கீழே போகணும் யாரும் நினைக்கிறதில்ல. ஏன் அது இயல்பு. ஆனால் நாங்கள் நினைக்கணும், அல்லாஹ் எங்களை இந்த இடத்துல வச்சுருக்கிறோம், நாங்கள் அவங்கள பற்றி பொறாமைகளும் அவங்கள சம்மந்தமான சிந்தனைகள் நாங்கள் அப்படி நடக்கலைங்கிற ஒரு கவலையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளை விட கீழே உள்ளவங்கள பார்த்து நீங்கள் திருப்தி அடைஞ்சிக்கிங்க. எப்படி அந்த இஸ்லாம் ஒரு அழகான ஒரு வட்டத்தை கொண்டு வருது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது மட்டும் நாங்கள் உலகத்தில் எது விளைக்கணும், ஒரு மன அழுத்தம் நாங்கள் விளைக்கணும், உலகம் இயங்கணும். எப்படி ஒரு அழகாக இயங்குறதுக்கு எப்படி தானே. இப்போ எல்லாமே உலகத்தில் டாக்டர் ஆகிட்டா, அப்போ மருந்து எடுக்கிறதுக்கு யார் போவா, எல்லாமே சல்லிக்காரன். இப்போ ஏழைகள் உலகத்தில் இருக்காதா, அல்லாஹ் ஒரு சர்க்கிளாக மாறி மாறி ஒரு சில குடும்பங்கள் ஏழையாக இருப்பாங்க, அடுத்த ஒரு 2-3 பரம்பரையில் பணக்காரன் ஆகுவான், பணக்காரர் ஏழை ஆகுறான். அல்லாஹ் ஒரு வட்டத்தை சர்க்கிளாக கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். இது என்றைக்கு நாங்கள் நினச்சிக்கணும், இன்றைக்கி அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், நாங்கள் வாய்ப்பை பயன்படுத்திடணும். அடுத்து என்ன செய்யணும், இன்னொருத்தருக்காக மாறும். அதை என்ன செய்ய முடியாது, அதை எங்களுக்கு அதை இப்படி நிப்பாட்டிடுறோம். ஏன்னா அல்லாஹ் அப்படி சர்க்கிளாக செய்கிறான்னா அதை நாங்கள் விளைவிக்கணும். நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறோம், ஒரு நாள் நாங்கள் நல்லா வச்சுருப்போம். இந்த மாதிரி நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன செய்யணும், அந்த நுணுக்கத்தை அந்த அல்லாஹ் எங்களுக்கு அந்த சில சட்டங்களை வச்சுருப்போம், அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், பொதுவாகவே நீங்கள் உலகத்தில் வரக்கூடிய அந்த பெரிய பெரிய பொருளாதாரத்தை உச்சத்தை அடைஞ்சவங்களுக்கு கூட இன்னும் போதுங்கிற இடத்துக்கு வரல. உலகத்தில் சொல்கிறாங்க அந்த டொப்பான ஒரு பேராசை எந்தளவுக்கு ஆசைங்கிறது ஒரு பொதுவான மனுஷனுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், எலான் மஸ்காக இருக்கலாம், பில்கேட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி எந்த ஒரு பெரிய ஒரு ஆளும் இன்னும் சம்பாதிக்குங்கிற என்ன பேராசை தான் நிற்கிறான். அவன் 10-20 தலைமுறைக்கு சல்லி இருந்தாலும் அவன் இன்னும் எதிர்பார்க்குறான், எப்படி இன்னமும் நான் சம்பாதிக்கணும்னு சொல்லி. இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு ஓடை அளவுக்கு ஒரு தங்கம் கிடைத்தாலும் இன்னொரு ஓடையை எதிர்பார்ப்பானா, அவன் உள்ளம் அப்படி தான் இருக்கும், பத்தாது, இது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானாம். இறுதியாக அப்படியே இப்படியே அவனை யோசித்துக்கிட்டு இருக்கும்போது இறுதியாக அவனது வாயை என்ன செய்யுமா, மண் நிரப்பும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் இதே லைனில் அந்த பேராசலே நாங்கள் ஓடிக்கிட்டு இருந்தோம்னா கடைசி அல்லாஹ் சொன்ன மாதிரி அது அப்படியே போட மன்னரை சந்திருக்கு, உங்களோட ஆசை உங்களை விடாது.
அப்போ இந்த மாதிரி என்ன சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உளவியலை மனிதனுக்கு எந்த அளவில் எந்த கட்டத்துக்களை எப்படி இஸ்லாம் வலியுறுத்துதுன்னா, அந்தந்த ஒரு கட்டத்தில் என்றைக்கும் எங்களோட பிரச்சனைகளை மன அழுத்தத்துக்கு இஸ்லாம் நிறைய தீர்வுகளை, அழகான தீர்வுகளை வச்சுருக்கு. ஏன்னா இதை விட உயர்ந்த ஒரு உளவியல் தீர்வு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. உளவியல் நிபுணர்கள் வருவாங்க, அவங்க சொல்லி கிட்ட செஞ்சுட்டு போவாங்க. சில இடத்துல தீர்வுகளே கிடைக்காது. அதுக்கு மருந்தாக, மாமருந்தாக இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு வச்சுருக்குது. அதே மாதிரி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சில நபிமார்கள்ட சில நல்லடியார்களை வரலாறுலாம் சொல்லுவான். ஏன் சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நபிமார்களுக்கும் நல்லடியாருக்கும் நிறைய நபிமார்கள் நல்ல இன்பகரமாக வாழ்ந்திருக்காங்க. என்னது, நபி சுலைமான் நபி இந்த உலகத்தில் ஆட்சி பீடமாக ஒரு அதிகாரத்தோட பெரிய ஒரு பொருளாதாரத்தை உச்சக்கட்டத்திலையும் வாழ்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சில நபிமார்கள் ஆடு மேய்ச்சாங்க, சரி கஷ்டமான நிலையில் இருந்தாங்க. இதெல்லாமே உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், சில நாங்கள் வரலாற்று காரணங்களை சொல்கிறது உங்களோட ஈமான் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி. அந்த வரலாறில் நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் நினச்சிக்குவோம் எங்களுக்கு தான் இந்த துன்பம் நடந்திருக்குமாறு எங்களுக்கு விளங்கும். அந்த வரலாறை எடுத்து பார்த்தோம்னா அந்த நபிமார்கள்ட அந்த நல்லடியார்களை முன்னே சமூகத்தோட வாழ்க்கை இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் சொகுசாக தான் வாழ்கிறோம். ஏன் சொகுசாக வாழ்கிறோம்? ரசூல்லா காலங்களில் வாழும்போது சகாபாக்கள் கூட கடுமையான துன்பம். அந்த துன்பத்துலேயும் எல்லாம் சொல்கிறானது, முன்னே சமூகத்துக்கு நடந்த மாதிரி நீங்கள் யோசிக்காங்க, நீங்கள் அப்படி நடக்கலை. எந்த அளவு சோதிக்கப்பட்டோம், அலக்களிக்கப்பட்டோம், பசியாலையும் பட்டினியாலையும். இந்த கொள்கையில் அல்லாஹ் அப்படிங்கிற சொன்னதுக்காக கொண்டாங்க. ஒரு வார்த்தை அல்லாங்கிற அந்த கடவுளுங்கிற பேரை சொன்னோன்னே கொண்டாங்க. இது மாதிரி உங்களை ஒன்றும் செய்யலை, அப்படி ஒன்று அலைக்கழிக்கப்படலன்னு சொல்லி சில காரணங்களை, சில கதை வரலாற்று நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுவோம். சொல்ல உங்களோட ஈமானை அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எனக்கு தாண்டா இந்த கேடா, எனக்கு மட்டும்தான் அந்த சோதனையா, எனக்கு மட்டும்தான் இந்த சிறையா, வேறு யாருக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்லை, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வரலாறை பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்டு சோதிக்கப்படுறீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு படித்தரத்தை வச்சுருக்குறோம் சொர்க்கத்தில். சும்மா இல்லை, படித்தரணும் சொர்க்கத்தில் 100 படித்தரவங்க ஒரே ஆட்கள் கொடுக்கல. எல்லா சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் 100வது படித்தரமா? இல்லை, அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு படித்தரம் வச்சுருக்கிறான். அதில் நீங்கள் எந்த அளவில் நீங்கள் அந்த முழுமையாக அந்த உங்களோட உழைப்பை சரியாகவே போடுறீங்களோ நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம். அது கஷ்டம்தான், ஆனால் எங்களுக்கு இழக்க முடியும். ஆனால் அந்த இழப்புகளை நாங்கள் என்ன செய்யணும், மனசை எப்படி வச்சுக்கணும், நாங்கள் முன்னே எந்த நிமிஷமும் நான் இந்த மனசை என்ன செஞ்சுக்கணும், அந்த இடம் வரும்போது நாங்கள் டக்குன்னு என்ன செய்யணும், வரலாறுக்கு போயிடணும். அல்லாஹ் அல் குர்ஆன் அல்ல சொல்லணும், இதில் நிவாரணம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது குர்ஆன் வசனத்தை சும்மா எடுத்து மொழிபெயர்ப்படுத்தி ஓதும்போது உங்களை அறியாமல் அதில் தீர்வு எல்லாம் வச்சுருப்பான். ஏன்னா அப்படித்தான் எல்லாம் வச்சுருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் தான் என்ன செய்கிறோம், எங்களை அறியாமல் நிறைய பெண்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, என்னது டிப்ரெஷர், இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு என்ன செய்ய டாக்டரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த சரியான கொள்கையை மார்க்கத்தை விளங்காத ஒரு காரணம் தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தா பாருங்கள், சில சமூகத்தில் அரலாடுவான்னு சொல்லுவாங்க. தன் கடவுளுக்கு இது ஆசீர்வாதம் செய்கிறாரு, தனக்கு சக்தி வருது, தன் இறைவன் வர்றான்னு சொல்கிறாங்களே, இது உண்மை இல்லை. அல்லாஹ் அது என்னது, ஒட்டோ இப்னோசிஸ்ங்கிற ஒரு மனநோயின்னு சொல்லி விஞ்ஞான கருத்துக்கள் சொல்லுது. ஏன் சொல்லுதுன்னா, அப்படி சாத்தியமே இல்லை, அவனுக்கு ஒரு உளவியலான ஒரு நோய். ஏன் அப்படி சொல்லுது? உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு, அவனை சொல்லி பல கோடி மக்கள் நம்பி பல சல்லிகளை ஏமாந்தும் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இஸ்லாம் அழகாக சொல்லிக்கல, இது ஒரு நோய் தான், அது உண்மை இல்லை. இதை ஏமாந்துட்டு இருக்க காரணமே அந்த சரியாக அந்த ஈமானை அறியாதது தான். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீமிட ஒரு கையப்படும் ஒரு குட்டப்படும் முள், அதே மாதிரி அவருக்கு நடப்படும் துன்பங்கள், நோய், துக்கம், கவலை, இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா மனவேதனை, அதெல்லாம் நடக்கிறதுக்கு சில என்ன செய்யலாம், அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம், அதே மாதிரி நன்மை எழுதப்படும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா துன்பங்கள் நாங்கள் என்ன செய்வோம், துன்பங்கள் எங்களுக்கு ஏற்படும் போது நாங்கள் அதுக்கு பொறுமை காக்கணும். அல்லாஹ் தான் சொல்லுவாங்க, ஒரு மூமின்ற வாழ்க்கை ஆச்சரியமானது, அவனுக்கு எப்படி ரெண்டுமே நன்மை அமையும். ஒரு நல்லது நடந்தாலும் அவன் என்ன செய்வான், அல்லாஹ் புகழ்ந்து அவன் அல்லாஹ் புகழ்ந்து நிற்பானான். ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவன் பொறுமை காப்பான், அதுவும் அவனுக்கு நன்மையாக தான் அமையும். எவ்வளோ அழகான மார்க்கம் பாருங்க. ரெண்டு பிரச்சனையும் வா, அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தான் சொல்கிறான், அது உனக்கு நன்மை தான். அதே மாதிரி இதுக்கு ஒரு அச்சாணியாக, நம்ம உளவியலுக்கு ஒரு அச்சாணியாக என்ன செய்கிறான், அல்லாஹ் ஒரு அல் குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான். 57வது அத்தியாயம் 23வது வசனத்தில் சொல்கிறான், எல்லாம் சொல்கிறான், உங்களுக்கு நீ என்ன செய்யும், நீங்கள் ஒரு தவறு விட்டதற்காக கவலைப்படாமல் இருப்பதற்கும், உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் என்ன செய்யும் பெருமை அடிப்பாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு விதியை ஏற்படுத்தணும்னு சொல்லுவான். ஏன்னா நாங்கள்
நாங்கள் எங்களுக்கு ஒரு இழப்பு நடந்தால் ஒரு சோதனை நடக்கும்போது என்ன செய்யும், நீங்கள் கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யும், தடுமாறிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச பிறகு பெருமை அடிக்காமல் ஆணவம் கொள்ளாமல் அல்லாஹ் அந்த 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 பூர்த்தி போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த பேலன்ஸ் அல்லாஹ் எனக்கு தந்தது அப்படிங்கிறத விதியை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இதை விட ஒரு உளவியலான உச்சக்கட்டம் எதுவுமே இல்லை. ஏன், ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் இது. நாங்கள் நினச்சிக்கணும், இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீம் சமூகத்தில் நிறைய பேர் பெருமடிக்கிறது குறைவு தான், ஆனால் கண்ணியத்தை எதிர்பார்க்குறான். அது ஒரு ஷிர்க்குன்னு அவங்க தெரியல, இன்னமும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஏன், அந்த கண்ணியம் என்ன அவர் பெருமைப்படுத்தணும், அவரை ஆணவம் கொள்கிறான். தன்னை ஒரு விஷயம் நடக்காட்டி தன் சுயநலத்துக்காக ஆணவன் கொள்கிறான். அல்லாஹ் அப்படி சொல்ல, உனக்கு விதியை ஏற்படுத்தியிருக்கோம், உனக்கு எல்லாம் இருந்ததா அல்லாஹ் தந்தன்னு நினச்சிக்க, உனக்கிட்டது இழக்கிறியா அதையும் என்ன செஞ்சுக்க, அல்லாஹ் ஒன்றதை எடுக்கிறான்னு சொல்லிக்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு அச்சாணியான ஒரு வசனத்தை இறக்குறான். இது மட்டுமா நபி அல்லாஹ் சொல்கிறான், பொதுவாகவே மன அமைதி பெறதுக்கு உள்ள அமைதி பெறதுக்கு அல்லாஹ் சொல்கிறான். 13வது அத்தியாயம் 28வது வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுறது உள்ளங்கள் அமைதி அடைகிறது. பொதுவாக என்ன செய்யும், நாங்கள் அல்லாஹ்வை தொடர்ந்து நினைவு கூறும்போது எங்கள் உள்ளங்கள் என்ன செய்யும், அல்லாஹ் நாங்கள் வந்துட்டோம்னா அந்த அல்லாஹ் பற்றி பேசும்போது அல்லாஹ் நினைக்கும் போது எங்களது ஒட்டோவா என்ன செய்யுமா, உள்ளம் அமைதியடுன்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் பொதுவாகவே எல்லா முஸ்லீம் சமூகமும் தொழுகை விஷயத்தில் பேணுறதாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் நிறைய குர்ஆன் வசனங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், தொழுகையோட பொறுமையோடு என்ன செய்யுங்க, உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும்னு சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், யார் பொறுமையாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறேன்னு சொல்லுவான். அதே மாதிரி யார் பொறுமையாளர்கள் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்லுவான். ரெண்டையும் பாருங்கள், நேசம் அல்லாஹ் விரும்புகிறது. நல்லா பாருங்கள், நாங்கள் நிறைய இடங்களில் நாங்கள் மிஸ் ஆகிற இடம் தான் பொறுமை இழக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் இஸ்லாம் அந்த எங்களுக்கு பிரச்சனை வரும்போது அல்லாஹ் பக்கம் சார்ந்து இருக்கும்போது எங்களோட பிரச்சனைகள் என்ன செய்யும், ஒட்டோவா சோலாகும். நாங்கள் பொறுமை கொள்ளணும்னு சொல்லி எங்களோட மார்க்கம் சொல்லுது. அந்த பொறுமை இழந்தது தான் நிறைய இடத்துல நாங்கள் பாதிப்பு உள்ளாக்கப்படுவோம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் சில கட்டங்களை மருந்துகளாக தேடுறான். இன்றைக்கி என்ன செய்யுது இஸ்லாமிய சமூகம், இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இருட்டில் அந்த முஸ்லீம் சமூகம் எப்படி இருக்காங்கன்னா, பகலில் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கம் வேதம் எல்லாம் தெரியுது. முஸ்லீம் அல்லாத சமூகம் இருட்டில் கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன், இன்றைக்கி எப்படி சொல்லுது உளவியல், இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி வெஸ்டர்ன் உலகம், இன்றைக்கி வெள்ளைக்காரன் பெரிய பெரிய படித்தவன், சைனாக்காரன், ஆப்பிரிக்கா, கொரியா, இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறான், உலகத்தில் நாங்கள் அமைதியை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம், மன பிரச்சனையாக இருக்குது, அது இஸ்லாம் எங்களுக்கு சொல்யூஷனை தருதுன்னு சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழையிறான். இஸ்லாமிய மார்க்கம் தான் எங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்து நிம்மதியை கொடுத்து எல்லாத்துக்கும் தீர்வை கொடுச்சுன்னு சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழையிறான். முஸ்லீம் சமூகம் என்ன செய்கிறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறான். ஏன், அவனுக்கு இதில் கஷ்டமாக இருக்குதான். இது கொடூரமான மார்க்கமாக பார்க்குறான். என்ன காரணம், அவனுக்கு இஸ்லாம் சம்பந்தமான அறிவு இல்லை, இஸ்லாம் சம்பந்தமான படிக்கிற தேவை இல்லை, இஸ்லாம் என்ன சொல்லுது, அடிப்படை அக்கீதா என்ன சொல்லுங்கிற எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அவன் இஸ்லாத்தை பொடுபோக்காக ஏதோ ஒரு அடிப்படையில் கலாச்சாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னது, அவன் இந்த மார்க்கத்தை புரியாத காரணம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாட இந்த மார்க்கத்தின் ஊடாக அல்லாஹ் என்ன சொல்கிறார், இந்த அழகாக அல்லாஹ் சொல்கிற இந்த நீங்கள் என்ன செய்யும், இந்த அல்லாவை நினைவு கூறல தான் உள்ள அமைதியடைங்கிற அந்த பாயிண்ட், இதை இஸ்லாமிய சமூகம் புரியாமல் இருக்குது. நாங்கள் என்ன செய்யணும், இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போய் விளங்கினபடி எங்களோட வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சதில்லை, மறுமை தான் நிரந்தரமான இலக்கு எங்களோட. அதுதான் அதுக்கு தயாராகும் போது இந்த உலகத்தை நாங்கள் எப்படி பார்ப்போம், அதை ஒரு நடுநிலையாக பார்ப்போம். இது நாங்கள் நிரந்தரம் இல்லை, நாங்கள் இதுக்கு பொருந்தி கொள்வோங்கிற எண்ணம் வரணும். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த உள்ளத்தில் வரக்கூடிய அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் அழகிய தீர்வுகளை தந்திருக்கிறான். அல்லாட மார்க்கத்தை என்ன செய்யணும், இந்த உளவியலை தீர்த்துக்கிறதுக்கு நாங்கள் அல்லாவை நெருங்கணும். அல்லாட சில விஷயங்கள் என்ன செய்யணும், நாங்கள் கேட்கணும். அல்லாட மார்க்கத்தை படிக்க தான் என்ன செய்யும், இந்த மார்க்கத்தை நாங்கள் நெருங்கத்தான் நாங்கள் என்ன செய்ய அந்த உளவியிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்று கூறி, இந்த வாழ்க்கை நிரந்தரமற்றது, அந்த மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கத்தான் எங்களோட இன்பங்கள், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, நாங்கள் ஆசைப்படக்கூடிய, நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் அனுமதித்த வாழ்க்கை இருக்குது. இங்கே அல்லாஹ் அந்த கட்டுப்பட போட்டிருக்கிறதே சோதனைக்கு. அதனால் என்ன செய்யணும், அதை இலக்காக வைத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று கூறி முடித்துக்கொள்கிறேன். வாகிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.